ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியா ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் நல்லா மொறுமொறுன்னு சிக்கன் 65 எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நான் சொல்கிற மாதிரி செஞ்சிங்கன்னா வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிவிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து சிக்கனில் மசாலா நல்லா கோட் ஆகும். இப்போ இதில் 1.5 ஸ்பூன் போல் சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் போல் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1.5 ஸ்பூன் போல் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்துட்டாலும் சிக்கன் வந்து ஹார்டாயிரும். நீங்கள் எடுத்துருக்க சிக்கனுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ சிக்கன் மசாலாலே உப்பு இருக்கும், அதனால் நான் கம்மியாக உப்பு சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு 1.5 ஸ்பூன் போல் தயிர் சேர்த்துக்கோங்க. ஒரு பாதி லெமனை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. அதிகமாக சேர்த்துட்டாலும் சிக்கன் வந்து ஹார்டாயிரும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 20 செகண்டுக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ தான் சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக வரும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியே வைங்க. ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா மசாலா வந்து தண்ணி விட்டுரும். குறைஞ்சது ஒரு அரை மணி நேரத்துக்காவது இதை வந்து ஊற வச்சுக்கோங்க. ஒரு தட்டை வச்சு மூடி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், சிக்கன் நல்லாவே ஊறிடுச்சு. ஒரு தடவை ஸ்பூனை விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பொரிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். எண்ணெய் வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போது எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிச்சிங்கன்னா வெளியே வந்து ஹார்டாயிரும், உள்ளே வந்து வேகாது. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சிங்கன்னா தான் சிக்கன் வந்து சாஃப்டாக இருக்கும். இப்போ ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா மெதுவாக வந்து திருப்பி போட்டுக்கோங்க. பாருங்கள், மசாலா வந்து கொஞ்சம் கூட பிரியலை, ஒட்டவும் இல்லை. ரெண்டு பக்கமுமே நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு கருவேப்பிலையோட ஃப்ளேவர் பிடிக்கும்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து வெளியே எடுத்துடலாம். இப்போ மீதி இருக்க சிக்கனையும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டியான சிக்கன் 65 ரெடி. கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.